Hello friends, Group 2 and Group 2A இதுக்கான டெஸ்ட் பேட்ச் 21st செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகுது. 30 டெஸ்ட் ப்ராக்டிஸ். இதுக்கான பேமெண்ட் 319. எங்கள் கொஸ்டின் டிஸ்கஷனில் எப்படி கொஸ்டின்ஸ் இருக்குமோ அப்படி தான் உங்களுக்கு டெஸ்ட்லேயும் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ எங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 2014 to 2018 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் பேப்பர் வரைக்கும் இருக்குது. குரூப் 2 அண்ட் குரூப் 2A எக்ஸாம்ஸில் நடந்தது. இதில் நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்வாலஜி கொஸ்டின் அனலைசிஸ். இந்த கொஸ்டின் அனலைசிஸ் எனக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ்னால் குரூப் 2ல் எப்படி வரும்னா அந்த ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டும் எப்படி கவர் பண்ணணும்னு தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் செகண்ட் ஒன், இந்த அனலைசிஸில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும். அதை வச்சு வேறு ஏதாவது கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். தேர்ட் ஒன் என்னென்னா, இது வந்து கொஞ்சம் ரேர் தான். இதில் இருக்கிற கொஸ்டின்ஸே கேட்கலாம் இல்லை கேட்காம போகலாம். பட் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுற கான்செப்ட் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். நேம் த ஹார்மோன் செக்ரேட்டட் பை த பினியல் பாடி. பினியல் உறுப்பு சுரக்கும் ஹார்மோனின் பெயர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். எண்டோக்ரைன் கிளாண்ட், நாளமில்லா சுரப்பி. இந்த டாப்பிக்கில் தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த டாபிக் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நமக்கு 10th சயின்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் 12th புக்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். எண்டோக்ரைன் கிளாண்ட்க்கு டீப்பாகவே 10th அண்ட் 12th புக் கவர் பண்ணி. ஸோ நீங்கள் ஸ்வாலஜி பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் இருக்கும். ஸோ பினியல் கிளாண்ட் பாருங்கள் எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்ம பிரெயினில் பார்த்தீங்கன்னா 2 கிளாண்ட் வந்து இருக்குது. பிட்யூட்டரி கிளாண்ட் அண்டு பினியல் கிளாண்ட். இதில் இந்த பினியல் கிளாண்டில் கார்பஸ் கேலசம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அங்கே தான் வந்து இந்த பினியல் கிளாண்டுன்றது இருக்குது. இந்த கிளாண்டோட மெயின் ஒர்க்கே என்னென்னா மெலட்டோனின் வந்து செக்ரெட் பண்ணுறது தான். ஸோ மெலட்டோனின் வந்து என்ன பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பிக்மெண்ட்ஸ், அந்த கலர் தர்றது தான். எங்கெங்கே தான் பார்த்திங்கன்னா கலர் தருது பார்த்திங்கன்னா ஸ்க்ரோட்டல் சாக்ஸ், ஏரியலா, இந்த பிளேஸில் தான் வந்து கலர் தருது. இந்த கொஸ்டின் அனாலிசிஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது நல்லா கவனிச்சிட்டே வாங்க. நான் வந்து நடுவுலையும் லாஸ்ட்லேயும் கொஸ்டின்ஸ் கேட்பேன். நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். இது வந்து ஜஸ்ட்டு உங்கள் அனாலிசிஸ் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்காக தான். இப்போ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் ஏ மெலட்டோனின். செகண்ட் பி ஆப்ஷன் பாருங்கள். இதுவும் எக்ஸாமில் கேட்கலாம். தைமோசின் என்ற ஹார்மோன் எந்த கிளாண்ட் சுரக்கும் பார்த்தீங்கன்னா தைமஸ் கிளாண்டு. இந்த தைமஸ் கிளாண்டில் இருக்கிற தைமோசினோட வேலை என்னென்னா டி லிம்போசைட்ஸை வந்து வேறுபடுத்தி காட்டுறது தான். ஸோ இது மூலமாக நம்ம உடம்புல இன்ஃபெக்ஷன் எதுவுமே வராமல் தடுக்குது. அதான் இந்த தைமோசினோட மெயின் வேலை. நெக்ஸ்ட் ஒன் ரிலாக்ஸின். ரிலாக்ஸின் வந்து இந்த ப்ரெக்னென்சி டைமில் இந்த ஓவரியிலேருந்து செக்ரெட் ஆகிறது தான். ஸோ இது வந்து அந்த ப்ரெக்னென்சியை ஈஸியாக்கிறதுக்காக வர்றது தான். நெக்ஸ்ட் ஒன் தைரோட்ரோபின். இது வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு ஹார்மோன்லேருந்து வர்றது. இதோட வேலை என்னென்னா கரெக்டாக தைராய்டு செல்ஸை தான் வந்து ரெகுலேட் பண்ணுறதா இதோட வேலை. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த அதர் நேம் ஃபார் லெப்ரசி? தொழுநோயின் மற்றொரு பெயர் என்ன? லெப்ரசியோட இன்னொரு நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஹான்சன் டிசீஸ்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த டிசீஸ் எடுத்திங்கன்னா இதுலேருந்து எப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிசீஸ் அதுக்கு இன்னொரு நேம் இருந்தால் கேட்பாங்க. அதுக்கு சயின்டிஃபிக் நேம் கேட்பாங்க. அது வந்து எதனால் அந்த நோய் வருது, பாக்டீரியாவா, ஃபங்கையா, வைரஸா, அந்த மாதிரி கேட்பாங்க. அதோட சிம்டம்ஸ் கேட்பாங்க. அது ரிலேட்டடாக ஏதாவது டேஸ் இருந்தால் கேட்பாங்க. அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறையா ஆர்கனைசேஷன் தான் இருக்குது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம் இந்தியாவில் என்னென்ன ஸ்டெப்ஸ் தான் அதை எலிமினேட் பண்ண எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஓவராலாக டிசீஸ்லேருந்து கேட்பாங்க கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி எந்த டிசீஸ் படித்தாலும் இந்த மாதிரி எல்லா கேள்விக்கும் நீங்கள் ஆன்சர் ரெடி பண்ணிக்கோங்க. இதில் லெப்ரசி பற்றி நான் சொல்கிறேன். லெப்ரசினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்டீரியானால் உருவாகிற ஒரு டிசீஸ் தான். இதோட பேத்தஜன், அதாவது இதோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா மைக்கோ பாக்டீரியம் லெப்ரே. அந்த பாக்டீரியா மூலம் தான் இது வந்து பரவுது. ஸோ இது வந்து என்னென்ன ஆர்கன் தான் அஃபெக்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ஸ் அண்ட் நர்வ்ஸ், அதை தான் வந்து அஃபெக்ட் பண்ணுது. உலக தொழுநோய் தினம் என்ன பார்த்தீங்கன்னா ஜனவரி 30. அன்றைக்கி தான் வந்து மகாத்மா காந்தி இறந்துருப்பார்.
நம்ம இந்தியாவில் இந்த லெப்ரஸின்றது இருக்குதான் பார்த்தீங்கன்னா, அதாவது உலகத்துலேயே நிறைய இந்த லெப்ரஸினால் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அதில் மெயின் பார்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவில் மெயினாக வந்து இது எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்லம்ஸ் ஏரியாவில் அவங்களுக்கான அந்த சானிடேஷன் ஃபெசிலிட்டி கரெக்டாக இல்லாதனால தான் இது அதிகமாக இந்தியாவில் இருக்குது. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெப்ரஸி எராடிகேஷன் ப்ரோக்ராம் NEELPன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி ஓரளவுக்கு நம்ம லெப்ரஸியை எராடிகேட் பண்ண பார்க்குறோம். இதான் லெப்ரஸி சம்மந்தமாக ஓவரால் டீட்டெயில்ஸ். இதில் நான் ஆப்ஷன் பி சொல்கிறேன், டெட்டனஸ்னால் அதோட இன்னொரு நேம் என்னென்னா லாக்ஜா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பாக்டீரியானால் வர டிசீஸ் தான். என்ன பாக்டீரியான்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட்ரிடியம் டெட்டனி என்ற பாக்டீரியானால் வர்றதும். இது அஃபெக்ட் பண்ணுற ஆர்கன் எதுன்னு பார்த்தீங்கன்னா CNS, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி பாருங்கள், ரேபீஸ்னா ஹைட்ரோஃபோபியா அப்படின்னு இன்னொரு நேம் இருக்குது. ஸோ இதோட பேத்தஜன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வைரஸ்னால வர்றது தான். என்ன வைரஸ் பார்த்திங்கன்னா RNA வைரஸ், அப்படி இல்லைன்னா இதை வந்து ரேபீஸ் வைரஸ்னு சொல்கிறாங்க. இதை அஃபெக்ட் பண்ணுற பார்ட் எதுனா நர்வஸ் சிஸ்டம். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசீஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் பார்த்துட்டோம், இன்னொன்று ஹார்மோன்ஸ்லேருந்து பார்த்துருக்கோம். நீங்கள் ஓவராலாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏரியா தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன ஏரியா தான் கேட்பாங்கன்னா இந்த மாதிரி பிளட் ரிலேட்டடாக கேட்பாங்க, அண்டு ரெஸ்பிரேஷன் ரிலேட்டடாக கேட்பாங்க, இன்னொன்று இந்த ஜெனட்டிக் ரிலேட்டடாக கேட்பாங்க. மேக்ஸிமம் ஸ்பாலஜியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 5 to 6 ஏரியாஸ் இருக்குது. இதை வந்து எந்தளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டீப்பாக கவர் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸ் பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் X-linked குரோமோசோம் இன்ஹெரிட்டன்ஸ்? கொடுக்கப்பட்டுள்ள எது X குரோமோசோம் பிணைப்பு பாரம்பரியத்திற்கு உதாரணம் ஆகும்? இதில் ஆப்ஷன் ஏ கலர் பிளைண்ட்னஸ் தான் கரெக்டு. ஸோ கலர் பிளைண்ட்னஸ் மட்டும்தான் ஜெனட்டிக் டிசீஸாக? குரோமோசோம்னாலே நம்ம ஜெனட்டிக் தான் நம்ம சொல்லுவோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பினிசம்ன்றதும் ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர்னால வர டிசீஸ் தான். பட் ஆல்பினிசம் தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு மெலனின் குறைபாடுனால வர நோய். இதே வந்து கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த X-linked ஜெனட்டிக் டிசீஸ்னு சொல்லுவோம். ஸோ X-linked ஜெனட்டிக் டிசீஸ்னால் என்னென்னா, இந்த பிறக்கும்போதே இந்த அம்மா கிட்டேருந்து ஒரு குறையோட ஒரு குழந்தை பிறக்குது, அப்பா கிட்டேருந்து குறையோட ஒரு குழந்தை பிறக்குது. ஸோ இதை தான் பார்த்திங்கன்னா X-linked ஜெனட்டிக் டிசீஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி டிசீஸில் என்னென்ன டிசீஸ் தான் வரும்னா ஹீமோஃபிலியா ஏ, கலர் பிளைண்ட்னஸ், டுச்னி மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, இந்த மாதிரி டிசீஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த X-linked குரோமோசோம் ப்ராப்ளம்னால வர்றது தான். இதை பற்றி கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, ஒரு கலர் பிளைண்டு ஒரு ஃபீமேல் இருக்காங்க, ஒரு நார்மலான ஒரு மேல் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பிறக்கிற குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தையாக பிறந்தால் அது நார்மலாக பிறக்கும். இதே வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் கலர் வந்து பிளைண்டாக தான் பிறக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். இதே ஆப்ஷன் பி ஆல்பினிசம்னா என்னன்னு தெரியும், மெலனின் ப்ராப்ளம்னால வரதான். அதாவது ஸ்கின்னு, ஹேரு, ஐஸு இதில் தான் பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து நார்மலாக இருக்கிற பீப்புளுக்கு இருக்கிற மாதிரி இருக்காது. இதனுடைய இன்னொரு நேம் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம், எக்ஸாமில் கேட்பாங்க. ஃபோட்டோஃபோபியா அப்படின்னு அர்த்தம். ஃபோட்டோஃபோபியானா என்னன்னா ஃபோட்டான்ஸ் அப்படின்னாலே லைட்னு அர்த்தம். ஸோ ஹை சென்சிட்டிவிட்டி டு லைட் அப்படின்னு அர்த்தம். இதில் ஆப்ஷன் டி பாருங்கள், மங்கோலிசம். ஸோ மங்கோலிசமும் பார்த்திங்கன்னா ஒரு ஜெனட்டிக் டிசீஸ் தான். இதை வந்து டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிசீஸ் எதனால் வருது பார்த்திங்கன்னா அப்நார்மல் செல் டிவிஷன் கரெக்டாக இல்லாதனால இந்த டிசீஸ் வந்து வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை அப்படியே வந்து மாற்றி காட்டும் மங்கோலிசம் என்றது. ஆப்ஷன் சி பாருங்கள், ஆல்கப்டோனியூரியா அப்படின்னா என்னென்னா இதுவும் ஒரு ஜெனட்டிக் டிசீஸஸ் தான். ஸோ இந்த டிசீஸ் பார்த்திங்கன்னா பாடியில் கரெக்டாக வந்து ப்ராசஸ் ஆகிற அமினோ ஆசிட்ஸ் கரெக்டாக செக்ரேட் ஆகலைன்னா இந்த நோய் வருது. உங்களுக்கான கொஸ்டின், பினியல் கிளாண்ட் இஸ் இன் அண்டர் டேஷ். ஸோ இது வந்து பினியல் கிளாண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நல்லா நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் பண்ணலாம். ஸோ கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். இது ஜஸ்ட்டு வந்து உங்களை நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான். இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிற டாப்பிக்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. கேஷியஸ் பொல்யூட்டன்ட்டு இந்த சைடு ஃபுல்லாக இருக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு எலமெண்ட்டு தான். ஸோ இதில் வந்து கேஷியஸ்னால பொல்யூட் ஆகிறது எது, மெட்டல்னால எது, பயோனால எது,
அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 10th ஒரு லெசன் இருக்குது, அதை நீங்கள் படிச்சிங்கன்னா இதுக்கான ஆன்சர் பண்ணலாம். ஸோ கேஷியஸ் பொல்யூட்டன்ட்னா குளோரின். மெட்டல் பொல்யூட்டன்ட்னா கேட்மியம். டெபாசிட்டட் மேட்டர் பொல்யூட்டன்ட் தார். பயோபொல்யூட்டன்ட்னா ஆந்த்ராக்ஸ். இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் இப்போ தரலை, பட் நான் இது ரிலேட்டடாக ஒரு டாபிக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கார் மாசுபடுத்தி அப்படின்னா குளோரின். உலோகம் மாசுபடுத்தி அப்படின்னா கேட்மியம். படிய வைக்கப்பட்ட மாசுபடுத்தி அப்படின்னா தார். உயிர் மாசுபடுத்தினா ஆந்த்ராக்ஸ். உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின், நேம் எனி 2 X-linked குரோமோசோம் டிசீஸ். ஸோ இதுவும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் ஹியூமன் ப்ரோத்ரோம்பின் ரெக்வயர்ட் ஃபார் பிளட் கிளாட்டிங் இஸ் சிந்தசைஸ்ட் இன் த. மனிதனில் குருதி உரிதலுக்கு தேவைப்படும் ப்ரோத்ரோம்பின் இவற்றில் உருவாக்கப்படுகிறது. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிளட் டாப்பிக்லேருந்து எடுத்த கொஸ்டின் தான். ஸோ இது நான் பிளட் ஆல்ரெடி நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுவும் நீங்கள் சுவாலஜி பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்ம பாடியில் இந்த ஆக்சிடெண்ட் தான் நடக்கும்போது பிளட் கிளாட் ஆகிறதுன்றது இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோத்ரோம்பின் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ லிவர்னால் தமிழில் பார்த்திங்கன்னா கல்லீரல். இந்த ப்ரோத்ரோம்பின் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா 10th புக்லேயும் பிளட் டாபிக் இருக்கும், 12th சுவாலஜி புக்லேயும் இருக்கும். பட் 10th புக்கில் இதை பற்றி கொடுத்துருக்க மாட்டாங்க. 12th புக்கில் தான் இதோட ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க. இதனோட ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஏன்னா குரூப் 1 எக்ஸாம் ப்ரிலிம்ஸில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோத்ரோம்பின்ன்றது பார்த்திங்கன்னா அதுலேருந்து த்ரோம்பினாக மாறும். அதுக்கு யூஸ் ஆகிற எலமெண்ட் எதுனா கால்சியம், ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த த்ரோம்பின்லேருந்து பார்த்திங்கன்னா ஃபிப்ரினோஜன். ஸோ நம்மளோட பிளட்டு தான் பார்த்திங்கன்னா ஒரே ஃபைபராக தான் இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் இது தான். ஃபிப்ரினோஜன்லேருந்து ஃபிப்ரினோஜன் மோனோமெண்ட் மாறும், அதுக்கப்புறம் ஃபிப்ரின் ஃபைபர்ஸ் ஆகுது. இதுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது கால்சியம் தான். இதெல்லாம் எங்கே நடக்கும் பார்த்திங்கன்னா லிவர், அதாவது கல்லீரல். உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்தால் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஆன்சர்ஸ் கமெண்ட் பாக்ஸில் தாங்க. சாரி, நான் ஃபைனல் கொஸ்டின் கேட்கல. ஸோ நான் இப்போ கேட்குறேன், ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான தேர்ட் கொஸ்டின் என்னென்னா ஃபோட்டோஃபோபியா அப்படின்னா எந்த டிசீஸ் சொல்லுவாங்க. ஸோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ.